सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. 143 पुत्रोत्पादन विधि अनुसाधन पर्यन्तः श्रूयते. तस्मात् पुत्रम् अनुशिष्टं लोक्यमाहुः तस्मादेव मनुषापति. अतः पुत्रोत्पादनस्य नित्यत्वात् तस्य अनुसाधनपर्यन्तत्वात् तदाश्रितत्वाच्च उपनयन अध्ययनयोः कथम् आचार्यकरणविधिः अनित्यः स्यात् कथं वा अध्ययनस्य अध्यापकोपपर्यन्तता भवति. அதாவது ஆத்தியாயோபதேசவியா அப்படிங்கிற வாக்கியம் அத்தியன விதி, இதுதான் அத்தியனத்துக்கு விதிவாக்கியம் அப்படின்னு சொல்றது குமாரில பெற்ற மதம். ஆபாசன மதம் என்னன்னு கேட்டா, இது அந்த சமயத்துல உபயோகப்படாது, அத்தியாபன விதி இருக்கு, அதுதான் அத்தியன அனுஷ்டானத்துக்கு காரணம். இப்படி பாருங்க, ஒரு சின்ன பையன் வேதாத்தியனம் பண்ணலாம். பண்ணக்கூடிய அந்த வேதாத்தியனமானது ஒரு விதியால விதிக்கப்பட்ட அத்தியனம் என்ற சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த விதி எது? இந்த அத்தியனம் செய்யறதுக்கு மூலமாக இருக்கக்கூடிய விதி எது அப்படின்னு கேட்டா, குமாரில பற்றி சொல்வார் சாத்தான ஒரு கேட்கா, இதுதான் நம்ம பண்ற காரியத்துக்கு மூலமான விதி, அத்தியன விதிங்கிறது அதுதான். ராமாத்திர என்ன சொல்லுவான், இது தப்பு, பாண்டான என்னன்னே தெரியாது இந்த பையனுக்கு, அதனால இவன் அந்த விதியாக இந்த விஷயத்தை தெரிஞ்சு அத்தியனம் பண்ணாங்கிறது தெரியாது இல்லையா? அப்ப என்னாச்சு, யார் சொல்லிக் கொடுக்குறாரோ அவருக்கு அத்தியாபன விதி இருக்கு, அதனால அந்த விதியாகத்தான் நம்ம வேலை செய்யணும். அதனால அதே விதி அந்த சமயத்துல வேலை செய்ய முடியாது, அதுக்கு காரணம் பண்றது சக்தியே. ஆனா அந்த பையனுக்கு உற்பத்தி போறாங்க. ஆகையால அத்தியாபனம் பண்ற விதிதான் இவன் அத்தியனம் பண்றதுக்கு காரணமாகும். இது அதுதான் வியாசம்பரிய மதப்பேர். இதுல பட்ட மதத்தை அனுசரிச்சு போடுவான், அவன் சொல்றது தப்பு சொல்லுவான். அது அத்தியாபன விதின்னு சொல்றது தப்பு, அத்தியன விதின்னு சொல்லலாம். இந்த பையனுக்கு தெரியாதா கூட இவனுக்கு இந்த விதி விதிச்சிருக்கு, இந்த காரியம் விதிக்கப்பட்டதுன்னு சொல்லி இவனுக்கு யார ஆப்ஷனாக இருக்காரோ அவளுக்கு தெரிஞ்சிருக்க முடியாது, அவளுக்கு தெரியாத கூட ஆறு பண்றாங்க அவனுக்கே தெரியணும்னு கூட முக்கியம் இல்லை. அவன் இந்த மாதிரி இவருக்கு இந்த விதி இந்த காரியத்தை செய்ய விதிச்சிருக்கு அப்படிங்கிறத அவனுக்கு நிகழ்ச்சியாக இருக்கிற இன்னொருத்தன் தெரிஞ்சிருந்தா கூட அவன் தெரிஞ்சுட்டு இவனை பிரவர்த்தி பண்ணி வச்சிருக்கான். ஆனா இப்ப வாத்தியாருக்கோ அப்பாவுக்கோ ஆறு அவன் அத்தியனத்துல பிரவர்த்திக்க வைக்கிறாரோ அவனுக்கு இந்த விதி தெரிஞ்சிருந்தா கூட போகணும்னு சொல்றது இது குமாரத்துடைய அஞ்சாவது. அப்ப அதுதான் சொல்றான், அந்த பிராகாரத்துல ஒரு யோகம் சொல்றது அத்தியாபன விதின்னு நீ சொல்றது தெரியுது. ஏன்னா அத்தியாபன விதிங்கிறது நித்திய விதி கிடையாது, வித்தியாசம் பண்ணலாம், இல்லாட்டா பேசாம இருக்கலாம். ஆனால் அத்தியனம் பண்ணாம இருக்கவே இல்லை. அத்தியன விதிங்கிறது நிச்சயம். அப்ப சுவாத்தியாய ஆகிற இந்த விதியை ஒதுக்காமல் அத்தியாபன விதிதான் இதுக்கும் காரணம், அத்தியனம் பண்றதுக்கு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றது உச்சிதம் இல்லை அப்படின்னு பிராகார மன்றத்திற்கு பட்டவதாரர்களுக்கு கோபம். இப்படி அவன் என்ன பண்ணா நன்முறை ஆரம்பிச்சு பிராகாரம் அவங்க கூட ஒரு விசாரணத்தை கொண்டு வந்தாங்க. அந்த விசாரணை எப்படி இருக்குன்னு கேட்டா, அனித்தியமாக இருந்தாலும் ஒரு விஷயத்துக்கு பிரயோஜனமாக இருக்கு. அது ஒரு விசாரணை. அது என்ன விசாரணை? இது புத்திரோத்பாதன விதி அனுசாசன பரியந்தா சொல்லுது. புத்திரோத்பாதனங்கிறது ஒரு வீட்டுக்காரர் கிரகணாக ஆயிட்டான்னு சொன்னா அவனுக்கு புத்திரோத்பத்தி பண்ணணுங்கிறது விதி இருக்கு. புத்திரோத்பத்தி மாத்திரம் ஆகிற
அவனோட வேலை கொடுத்து அவனுடைய கொடுக்க முடியல. அஞ்சாசன கருவிதான் புத்திரோத்பாதனத்தை விதி எதுக்காக அப்படிங்கிறதாக இதனுடைய பிதர்களுக்கெல்லாம் எட்டு கொண்டு சொல்லி மோதம் போகாம சுத்தமா இருக்கணும். ஆனா அப்படி இருக்கணும்னு சொன்னா இந்த பையன் இதனுடைய கடமைகளை சாஸ்திரியமான மார்க்கத்தில் இருந்து கடமைகளை கொடுத்து முடியும். எந்த பையன் தொடர்ந்து. அதனால அந்த புத்திரோத்பாதன விதியானது புத்திரோத்பாதனம் மட்டும் இல்லாமல் புத்திரனுக்கு அனுசாசனம் இந்த மாதிரி உங்களுடைய கடமைகள் உங்களுடைய இருக்குது அப்படின்னு சொல்றவரையும் அந்த புத்திரோத்பாதன விதி பிரவர்த்திக்கிறது. புத்திரோத்பாதன விதி அனுசாசன கருவின்றதா புரிகிறது. இதுக்கு எந்த ஒரு பிரமாணம் காண்கிறார் பிரதாரணிலிருந்து தஸ்மாத் புத்திரம் அனுசிஷ்டம் லோக்கியமாகு தஸ்மாதேன மனுஷாசதி. இது பிரதாரணி லோகத்துக்கு புத்திரன் அனுசிஷ்டன் அனுசிஷ்டன்னா அனுசாசனம் செய்யப்பட்டவன் அவன் தான் அவன் லோகதேயத்துக்கு ஏதுவாக ஆகிறான். அது அந்த இந்த லோகத்தை ஜெயிக்கணுங்கிறதுக்காகவே பிதாவாக இருக்கிறவன் புத்திரனுக்கு உபதேசம் பண்ணி ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது. தஸ்மாதேன அனுசாசதி கடமைகளை போதிக்கணும். அத இப்ப என்னாச்சு புத்திரோத்பாதனத்தை நித்தியத்வா. புத்திரோத்பாதனம் கிரகஸ்தனா இருக்காங்கன்னா அவனுக்கு நித்திய விஷயம். பத்திரிகை அனுசாசன பரிந்துவா உற்பத்தியான புத்திரனுக்கு அனுசாசனம் பண்ணி அவனுக்கு வேதாந்தத்தை போதிக்கணும் அப்படிங்கிறதும் அது நிச்சயமாயிருக்கு. அது ஆட்சித்துவத்தை உபநயன அத்தியன யோகம். இப்ப வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள்லாம் அவங்க தெரியப்படுத்தணும்னா அந்த பையனுக்கு உபநயனமாக இருக்கணும் அத்தியனம் ஆகும். அப்பதானே அதனால சொல்லி கொடுத்துருக்கோம். அப்ப என்னாச்சு உபநயன அத்தியன யோகம் பதாட்சித்துவம் ஆச்சாரியகரணம் செய்ய அனித்தியா. பிராபாகரம் மதத்தில் பிராபாகரம் பேசலாம்னு சொன்னேன் இல்லையா. பிராபாகரம் என்ன சொல்றான், ஆச்சாரியகரணம் நிச்சயம் அது அனித்தியம் இல்லை. நீங்க அந்த ஜீவிதேங்கிற பேர்ல வேற ஏதாவது வேற ஜீவிதத்துக்கு வேற வழி வந்து கொடுத்தா அத்தியாபனத்துக்கு வரமாட்டானே அப்படின்னு நீங்க சொன்னேன். ஆனா இவன் அத்தியாபனம் பண்ணி ஆகணுங்கிறது அழுறது. ஏன்னா இவன் புத்திரனை உற்பத்தி பண்ணியாகணும், அந்த புத்திரனுக்கு அனுசாசனம் பண்ணியாகணும். அப்படின்னா இவன் அந்த புத்திரனுக்கு உபநயனம் பண்ணி வைக்கணும், அத்தியாபனம் பண்ணி வச்சாட்டான்னு அனுசாசனம் பண்ண முடியும். ஆகையாக நேரடியா சொல்லாதா கூட அத்தியாபன விதிங்கிறது ஒரு நித்திய விதியாகத்தான் ஆகிறது அப்படின்னு அதுக்கு அனித்தியமாக முடியும். கம்பா அத்தியனத்தை அர்த்தானுபேசப்படுகிறதான் நகவே அவன் வெறும் துரியோச்சாரண அனுச்சாரணம் மாத்திரம் பண்ணிட்டா அனுசாசனங்கிறது ஆகாது. அனுசாசனங்கிறது அவனுக்கு அர்த்தபோக பரிவர்த்தம். அப்படின்னா அவனுக்கு வேதார்த்தம் தெரிஞ்சுட்டே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கடமை இருக்கு ஆறு பையன். அதனால அவன் மற்ற அத்தியனத்துக்கு அர்த்தானுபோகிற பலம் பலபரிவர்த்தம் அத்தியனங்கிறது கடைசி. அதனால என்னாச்சு பாட்டாயோகிற விதியை வச்சுக்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்லை. நான் அத்தியாபன விதியை சொல்லிட்டு வந்தேன், அதுக்கு நீ தோஷம் பார்த்தேன், அப்பதான் நான் வேற விதி புத்திரோத்பாதன விதியை சொல்லிக்கிறேன். இதுக்கு சித்தாந்தத்தில் சொல்றா நீ புத்திரோத்பாதன விதியை எந்த ஒரு விதியை சொல்லணும் அது ஒரு விதி இல்லை. புத்தியதே அனேன புத்திரானுசாசனம் விதீயதே. அந்த விதியத்தை இருக்கிறது நானேல புத்திரானுசாசனம் விதீயதே புத்திரோத்பாதன விதி அந்த கமா போடணும். சுதந்திரம் நீவா இது என்ன விதியை சொல்றது? தஸ்மாத் புத்திரம் அனுசிஷ்டம் சௌக்கியமாகவே தஸ்மாதேயம் அனுசாசதியும் இருக்கு. தஸ்மாதேயம் அனுசாசதிங்கிறது புத்திரானுசாசனமானது விதிக்கப்படுறது அப்படின்னு சொல்றீங்களா? அப்படின்னா நான் அந்த ரெண்டு நிகழ்வும் வந்தேன். இந்த புத்திரனுக்கு அனுசாசனம் பண்ண வேண்டியது புத்திரோத்பாதனத்துக்கு அங்கமாக அனுசாசனம் விதிக்கப்படுறதா இல்லையே சுதந்திரமாக அனுசாசனம் விதிக்கப்படுறதா? அனுசாசனம்னா உபதேசம் அப்பத்தை போதிக்கிறது வச்சுக்கோம். இதுதான் அனுசாசனம். வேதார்த்தத்தை போதிக்கணும். இந்த போதிக்கிறது புத்திரம் உற்பத்தி பண்ணிட்டோமே அதுக்கு அங்கமாக அப்படின்னு வச்சுக்கணுமா சுதந்திரமாக போதிக்கணும்னு ஒரு காரணமா அப்படின்னு இது ரெண்டுமே நானே புத்திரானுசாசனம் விதியிலே புத்திரோத்பாதன விதி கேட்டது வேணாம். புத்திரோத்பாதன விதிக்கு அங்கமாகவோ சுதந்திரமாகவோ புத்திரானுசாசனம் அநேக விதியது. அப்புறம் என்ன பிடிக்கிறது
கர்ம விதிசேஷோயின் அர்த்தபாவக தேன ஏகவாக்கியத்வா. இந்த நாளைக்கு இந்த வாக்கியம் இருக்கு சம்பிரத்திதான் இதெல்லாம் விட்டு சம்பிரத்தி கர்ம விதிசேஷா அப்படின்னு அர்த்தபாவகா. அதாவது விராஜன் அது இருக்கா அப்படின்னா அந்த இது கோடு இருக்கு அந்த. அதாவது விராஜன் உபநிஷத்துல முதல் அத்தியாயத்துல சம்பிரத்தி கர்மான ஒரு கர்மா, அதாவது கவிதா பரிஷ்யன் கண்ணியத்தை அப்படின்னு ஆரம்பிக்கிறது ஒரு கண்டம். பரிஷ்யன்னா இந்த சரீரத்தை விட்டு கலந்துடுவோம் அப்படின்னு எப்ப தோணுது இருந்ததோ அப்போ பிதாவாக இருக்கிறவன் என்ன பண்றாங்கன்னா தன் பையனிடத்துல தான் செஞ்சிருந்த சகல பாரத்தையும் ஒப்படைச்சுட்டு போகிறான். இது இந்த சம்பிரத்தி கர்மான். இவன் என்னென்ன ஒப்படைக்கிறான்? பணங்காசு அது 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 இருக்கு, அது இல்லை, அது சம்பிரத்தி கர்மான இருக்கு. இங்க என்ன சொல்றான்னா ஸ்வம் யஜ்ஞா ஸ்வம் பிரம்மா ஸ்வம் யோகம், ஸ்வம் பிரம்மா ஸ்வம் யஜ்ஞா ஸ்வம் யோகம் அப்படின்னு சொல்றான். இது அவன் புரிஞ்சுக்கணுமா? அகம் யஜ்ஞா அகம் பிரம்மா அகம் யோகான்னு சொல்றான். இது ஒரு பாதுகாப்பு மாதிரி. அதாவது அதுக்காக அந்த விளையாட்டு குறித்து வியாக்கியானம் பண்ணி கொடுக்குது. யஜ்ஞான்னு சொன்னா இவன் செய்ய இந்த பிதா செஞ்சிருந்த கடமை கர்த்தவியம். அதை சிலது பண்ணிருப்பான், சிலது பண்ணாம இருப்பான். பண்ண வேண்டிய வார்த்தையாக இருக்கு. பண்ணினதையும் உள்ள செய்யணுமா, இவன் விட்டதையும் சேர்த்து செய்யணுமா, இதுதான் சொல்லி யஜ்ஞா. ஆகும் யஜ்ஞான்னு பதில் சொன்னாங்கன்னா ரெண்டையும் சேர்த்து பண்றேன், எல்லா கடமைகளையும் நான் பொறுப்பை எடுத்து பண்றேன் அப்படின்னு அதிகாரம். அதே பிரம்மா அப்படின்னு சொன்னாங்க வேதம். இவன் சில விஷயங்கள் படிச்சிருப்பான், இன்னும் சிலர் படிக்கணும்னு நினைச்சு படிக்க முடியாம போயிருக்கலாம். இப்ப இந்த ரெண்டு சேர்த்து அவன் படிக்கணும், எல்லாருக்கும் சேர்த்து படிக்கணும். இதே மாதிரி லோக தேவதைக்காக மேல் கொண்டு வர்றது, இந்த மாதிரி 3 விஷயம் மொத்தத்துல சேர்த்து பார்த்தா என்ன ஆகுது? தான் செய்ய வேண்டிய உபாசனையோ கர்மாவோ ஞானமோ இது எல்லாத்தையும் அவன் புத்திரனிடத்துல சமர்ப்பணம் பண்றதுக்கு சம்பிரத்தி கர்மா அப்படின்னு இந்த பிதா செய்யக்கூடிய ஒரு கர்மா. இந்த பிதா இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா அவன் சாகவே இந்த சரீரத்திற்கு போராடம் கூட அவன் அந்த புத்திரரூபத்துல இந்த லோகத்துல இருந்துட்டே இருக்கான். அவன் இந்த லோகத்தை விட்டு போல இங்கே இருக்கு, அதான் இந்த லோகத்தை அவன் ஜெயிக்கிறான். புத்திரனாவும் லோகா எரியதா அப்படின்னு இவன் எல்லாம் அதையும் ஏற்றுக்கொள்ளலாம். அதை மாற்றம் பண்ண முடியாது. பூர்த்தியாகனா பாதியில விட்டு ஜெயிக்கலாம், அது பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா இவன் அதெல்லாம் ஏற்றுக்கணும். இதுதான் இந்த மாதிரி இருக்கு. இந்த விதிக்கு சேதமாக இருக்கிறது தஸ்மா புத்திரம் அனுஷ்டம் லோக்கியமாவது தஸ்மாதேவ அனுஷ்டான். இந்த விடயம் இந்த அனுஷ்டம் இந்த விஷயங்கள்லாம் தெரிந்து போதிக்கப்பட்டு இருந்தால்தான் அவன் தன்னுடைய கடமைகளை பொறுத்து அப்பாவுடைய பொறுப்பை தான் ஏற்று நடத்துவான் இல்லையா? அப்ப அவன் அனுஷ்டனா இருக்க முடியும். அவன் மாதிரி உச்சந்தனா இருந்தாங்கன்னா என்ன பிரயோஜனமா? அதனாலதான் புத்திரனை பிறந்த புத்திரனை அனுசாசனம் பண்ணி நல்ல முறையில வளர்க்கிறார்கள். அவர்கள் ஒழுங்கு தியானத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்றோம். இது சம்பிரத்தி கர்மாவுக்கு தான் அர்த்தம். ஏன் இவன் அனுஷ்டனாக இல்லைன்னு வச்சுக்கிறோம். அவன் கொடுத்தா நான் முடியாது, 2 வேலை வச்சா முடியாது அப்படின்னு தானே என்ன பண்றது? ஒன்றும் பிரயோஜனம் இல்லையா? அதனால சம்பிரத்தி கர்ம விசேஷம் அர்த்தவாதா தேன ஏகவாக்கியத்வா. அதா யதாபிராப்தம் அனுசாசனம் அனுபவம். அர்த்தவாதம் சொன்னா அர்த்தம் இல்லாத அர்த்தவாதம் இல்லை, அர்த்தம் உண்டு. அதாவது வேற விதிகள்னால புத்திரருக்கு அனுசாசனம் பண்ணணும், அவனுக்கு கோவில் கடமை போதிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு ஒரு இது பிராப்தமா இருக்கு. அந்த விஷயத்தை இது எடுத்து அனுப்பிச்சு அனுவாதம் பண்ணிட்டு அனுப்பிச்சு இந்த அனுசாசனம் சகம்பாத பிராப்தவதே. அந்த அனுசாசனங்கிறது என்ன, அதை இந்த அனுவாதம் பண்றது எப்படி, அது எப்படி பிராப்தமானது அப்படின்னு கேள்விகளுக்கு பதில்தான் நிச்சயமே. நிச்சயத்து புத்திரோத்பாதன விஜய பிரயோஜனம். புத்திரோத்பத்திக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டா இதான் சொல்லுவான். இது பித்ருணாம் துக்க பிண்டோதக கிரியாணாம் நரகபாத சிரவணா இது பிண்டோதக கிரியாது அனுஷ்டான நரகபாத பிராணம். இதனுடைய பிரயோஜனம் என்ன? பிதாசனால என்ன பிரயோஜனம்னா நரகபாத பிராணம். நரகபாத பிராணம் சொன்னாங்க. இவர்களுக்கு 15 பிதரோஷாம் துக்க பிண்டோதக கிரியாக அதெல்லாம் எடுத்து போய் நரகத்துக்கு போய் சொல்றாங்க.
அப்படி ஆகாம காப்பாற்றுறதுதான் பிதர்களை காப்பாற்றுறது இவனுடைய கடமையா. பிதாவுக்கு இவனால் ஏற்படக்கூடிய பிரயோஜனம் இது ஒண்ணு. இது நச்ச சாஸ்திரிய பரிஞானியா தது அனுஷ்டானம் பண்றது அப்படின்னா அப்பேற்பட்ட சாஸ்திராதி பிரியர்களெல்லாம் அனுஷ்டானம் பண்ணா இல்லையா, அதெல்லாம் பண்ணணும்னா தெரியாம பண்ண முடியாது. அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இத்ரா நித்தியம் ஆத்மனா புத்திரோத்பாதன அதிகாரம் பரிசமாபயம் புத்திரஸ்ய அவசிய கர்த்தவியார்த்த விஷயம் கர்ப்பார்த்த விஷயம் பிராமணேன ஸ்வயா உபநயனாச்ச சம்ஸ்காரः ஆயுதவ்யः யः ஸ்வாध्यायाध्ययनार्थो विहितः इति यद् अवधारणं तद् அனுமதியதே தஸ்மாதேன மன்யாததி. இதை கொண்டு விட்டாருங்க. அவ பிதாவாக இருக்கிறவன் தன்னுடைய பிள்ளைக்கு இந்த பிள்ளையால தனக்கு வர வேண்டிய பிரயோஜனத்தை நினைச்சு என்ன பண்ணலாம், நீ இந்த மாதிரி 18 வருஷ வயசுல நீ பூனல் போட்டுக்கணும், உபநயனாங்கிற சம்ஸ்காரத்தை பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் நீ அத்தியனம் பண்ணணும், இந்த மாதிரி பரிசை சொல்லிட்டு வரணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இப்படிலாம் பண்ணணும், இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். இங்க சொல்லிக் கொடுக்கறதுதான் தஸ்மாதேன மன்யாததி. இந்த இடத்துல சொல்லப்படும். இதுக்கு என்ன திருஷ்டாந்தம், நீங்களா கொண்டு வச்சாமா ஏதாவது இது உண்டா அப்படின்னு சிரமம் உண்டானா நீங்கள் இருக்கு சாதலிங்கம் வேதேதோபாருண்யாக அம்பதிதோவாக வேததேதோ வகப்பிரம்மதர்சனம் நவைதோமிய அப்பத்குலீனகா அனநூச்சிய பிரம்மபந்துயோகவதீதி. நாங்கள் கதை ஆரம்பிச்சான் இல்லையா. இந்த வேததேதோ வாஜா அப்பா சொன்னானா, வேததேதோ அது பிரம்மதீனம் போய் வேதாத்தியனத்துக்காக குருகுலத்துல வாசம் பண்ண. நம்ம குலத்துல இந்த மாதிரி இருக்கிறது வழக்கமே இல்லை. வேதாத்தியனம் இல்லாம பிரம்மபந்துவாக இருக்கிறது கிடையாது. பிரம்மபந்துனா தெரியுமா, பிராமணெல்லாம் சொந்தக்காரனாலாம் வச்சுக்கிறதுன்னு அப்படின்னா இவனை பிராமணன் சொல்லிக்கிறது லாயக்கா இல்லை. இவன் பிராமணன் சொல்றது லாயக்க இல்லை. எதுக்காகனா எங்க சொந்தக்காரெல்லாம் பிராமணான்னு சொல்றாங்க. அதனால இதே என்ன தெரிகிறது, அவசர வேதாத்தியனம் பண்ணலாம் அப்படிங்கிறது அனுசாசனம் பண்ணு தெரிகிறது இல்லையா. ராஜேந்திர பந்து அப்படின்னு சொல்றோம். பஞ்சமா ராஜேந்திர பந்து பிரச்சனை இதே சொல்றது சொல்றோம். அந்த பஞ்சாயத்து வித்தியில சதேவம் அனுப்பி அது நிந்தைக்கா. அப்புறமா அந்த ராஜா ரொம்ப நல்லவர், ரொம்ப இவர் அவர் கேட்ட கேள்வி பதில் சொல்லுறது கோபம். சதேவம் அனுப்பேன ஆச்சாரியர்கள்னா கதம் நித்தியம் பிரயோஜனே இது வார்த்தம். அப்ப இதுல நீங்க சொன்ன திருஷ்டாந்தம் ஆடி போச்சு. அதாவது ஆச்சாரியர்களுக்கு அனித்தியமாக இருந்தது நித்தியமான வேதாத்தியனத்துக்கு எப்படி காரணமாக ஆகும் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலாம்னு பார்த்து பிராமணன் இந்த புத்திரோத்பாதனை கொண்டு வந்தான். அது போயிட்டுருக்கோம். போன வருஷம் என்னாச்சு, அதே கேள்வி இருந்து போச்சு. அனித்தியமான ஆச்சாரியகரண விதி அத்தியாசன விதியானது நித்தியமான அத்தியனத்துக்கு இவன் அத்தியனம் செய்யறதுக்கு எப்படி ஏதுவாக வேற ஒரு தோஷம். நீ ஆச்சாரியகரண விதி ஆச்சாரியகரண விதின்னு சொல்றியே, அந்த ஆச்சாரியன் உபநயனம் பண்ணிட்டார், அத்தியாபனம் ஆரம்பிக்கல, அதுக்குள்ள காலம் விட்டாருன்னா என்ன பண்றது போயிட்டார் அப்படின்னா, அல்லது கொஞ்ச தூரம் அத்தியனம் பண்ணி வச்சார் அப்புறம் காலம் பண்ணிட்டார் கூட. இப்ப இவன் இன்னொரு ஆச்சாரியர்கிட்ட போட்டுதான் வேண்டாமா, போய் தானே ஆகணும். அது இவனுடைய விதியை வச்சுட்டு போனோமா ஆச்சாரியனுடைய விதியை வச்சுட்டு போனோமா? இவனுக்கு விதி இருந்தா சரி, இன்னொரு ஆச்சாரியன்கிட்ட போய் வேதாத்தியம் பண்ணது இவனுக்கு விதி இருக்குதுன்னா பையனுக்கு அதை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக இன்னொரு ஆச்சாரியன்கிட்ட போகணும். இவன் என்ன பண்றதுக்காக அந்த ஆச்சாரியன்கிட்ட விதி இருக்குதுன்னா அவனுக்கு போயிட்டாருன்னா முடிவு கொடுத்துருவாங்க. அது எனக்கு ஒன்று இல்லைங்க, அதெல்லாம் தப்பு இல்லையா. நீங்க ஆச்சாரியே பிரேதே ஆச்சாரியாந்தரகரணம் நப்ராப்னோதி உண்மதத்துல பூரா பண்றதுக்கு முன்னாடி அவர் போயிட்டாருன்னா வேற இன்னொரு விட்டு போக முடியாது. நீங்க கிரேட்சா போயிட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம்னா கிரேட்செல்லாம் போக முடியாது. அதிகாரி பிரதிநிதியதே நாற்பது அதிகாரா, இந்த ஆச்சாரியனுக்கு பிரதிநிதியாக இன்னொரு ஆச்சாரியன் வச்சுதான் அத்தியனம் பண்ணிக்கணும். ஆச்சாரியனுக்கு பிரதிநிதி கிடையாது. ஆச்சாரியன்னா அதிகாரி. இந்த விதி ஆச்சாரியனுக்கு உண்டான விதியாக இருந்தால் ஆச்சாரியன் தான் அந்த விதிக்கு அதிகாரி. அதிகாரிக்கு மாத்திரம் பிரதிநிதி கிடையாது. எஜமானனுக்கு பிரதிநிதி கிடையாது. எஜமா எனக்கு பதிலாக நீ பண்ணுனா கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க.
எஜமானன்னா அவனுக்குதான் யாருக்கு பலமோ அவன் தான் எஜமான். எனக்கா நீ கொஞ்சம் பண்ண அப்படின்னு சொல்லி இன்னொரு பிரச்சனைக்கு பிரச்சனைக்கெல்லாம் இருக்கலாம். பிரச்சனைக்குன்னா எஜமான் இருக்கிற அதிகாரிக்கு பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லியிருக்கா. அப்படி இந்த விதி ஆச்சாரியன விதி அத்தியாபகருக்குன்னு சொல்லிட்டா அவன் தான் அந்த காரியத்துக்கு அதிகாரி. அப்ப அவன் போயிட்டான்னு சொன்னா அவனுக்கு பதில் ஈடுபட பண்ண முடியாது. அந்த புத்திரனை வச்சு சன்னிஹோத்திரம் பண்றது இதெல்லாம் கூட உண்டு. அது பிரதிநிதி இதனால பண்ண முடியல பண்ண முடியலங்கிற பட்சத்தை தன்னுடைய காரியத்தை ரொம்ப வெளிநாடுகளுக்கு பண்ண முடியாத ஒரு சிரமத்துல ரித்திக்க வச்சு பண்ற அவனை புத்திரன் பண்றது புத்திரனும் சிக்கணும் அதான் சொல்லணும். அதனால அது பிரதிநிதி கிடையாது. இவனே பண்றதா இவன் பண்றாங்க முடியாத இது. அதனால ரித்திக்க வச்சு பணம் கொடுத்து பண்றாங்க. இது பிரதிநிதியாக. பிரதிநிதினா இவனுக்கு வந்து இன்னொருத்தம் பண்ணலாம். பிரதிநிதினா அது இல்லை இவன் அதுக்கு பதில் இதை செய்யறதுன்னு சொன்னா பிரதிநிதி சந்தேகம் வரும். சில சமயம் இவன் எல்லாம் உண்டு போகும் அப்படின்னா அதிகாரிக்கு பிரதிநிதி இருக்காம சந்தேகம் வரலாம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அது பிரதிநிதி கிடையாது. அதிகாரி அதிகாரத்தின் இருக்கும் சாதனாந்தரம் தேசே சாதனாந்தரம் பிரதிநிதாய சுவாதிகாரம் நிர்வகித்தம். ஒரு அதிகாரியாக இருக்கிறவன் தனக்குன்னு சொல்லப்பட்ட ஒரு சாதனம் கிடைக்காத சமயத்துல அல்லது அதுல ஒரு பேசம் ஏற்பட்டு போகுது. பேசம்னா பொதுவான ஒரு பேரு. அந்த சாதனமே கிடைக்கலன்னு சொன்னாலும் பிரேசம்தான். இடிக்கப்பட்ட அந்த சாதனம் கிடைச்சது ஆனா நஷ்டமா போடுது இன்னும் கிடைக்காது அப்படின்னு சொன்னாலும் பிரேசம்தான். அப்படி ஏதோ தோஷம் ஏற்பட்டு போச்சுன்னு சொன்னாலும் பிரேசம். இந்த மாதிரிலாம் பிரேசம் வரைச்சு என்ன பண்ணலாம்? சாதனாந்தரம் பிரதிநிதியாக அந்த சாதனத்துக்கு பிரதிநிதியாக இன்னொன்று இருக்குது. ஆசிரியமோ இந்த மாதிரி சாதனங்களை இருக்குது. சுவாதிகாரம் 25 தனக்கு விதிக்கப்பட்ட அந்த கர்மால பண்ணி முடியும். இது அந்த விதி. அதனால அது தனக்கே ஒரு பிரதிநிதியை வச்சுக்கிறது அந்த மாதிரி விதி. ஆக இப்படியாக ஏவமேகா பகுதோஷா கல்பனா திருச்சியதே. இந்த ஆச்சாரியகரண விதிங்கிற பக்கத்திலே நிறைய தோஷங்கள் ஏற்பட்டு போறது. அதனால அந்த கல்பனையை நாம ஏற்றுக்க கூடாது. தஸ்மாத் மாணவதெய்வ ஏகனா நியோகா. வாத்தியார் கேட்டுக்கிறதுனால அத்தியனம் பண்ணணும்னு இந்த விதி யாருக்கு? அந்த அத்தியனம் பண்ற மாணவனுக்கு தான். கதம் குண கர்த்திரு வியாபார சம்பத்தோ விதி பிரதான கர்த்திருவோ பவதி. ஒரு கேள்வி, சின்ன கேள்வி. அந்த சில இடத்துல உபநயீக அப்படின்னு வாக்கியம் வருது. 8 வருஷம் பிராமணன் உபநயீக. 8 வயசு பிராமண பையனுக்கு உபநயனம் செய்ய வேண்டும். யார்? குருதானே அப்பாவா இருக்கிறவன் அவன் தானே பண்ணலாம். ஆச்சாரியன் தானே எல்லாத்துக்கு வேணும். அப்ப ஆச்சாரியனுக்கு தானே இருக்கு. நீங்க படிக்க வேண்டியிருக்காரு ஆச்சாரிய. அப்ப இது ஆதாரப்படம் தான் ஆச்சாரியன் இருக்கு. அப்ப ஆச்சாரியன் விதியில இந்த விதி மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்றது அதுல ஒரு யதார்த்தத்தில் தப்பு வரும். பாருங்க, இந்த குணகர்த்தா பிரதான கர்த்தான்னு 2வது. குணகர்த்தா பிரதான கர்த்தானா இப்போ எப்படின்னு தேவதத்தன் கிராமத்துக்கு போறான். அவன் தானா போகல, இன்னொருத்தன் வந்து பிரேரணம் போன அவன் விருப்பத்துல போறான். அப்படி இருக்கு. எனக்கு கிராமத்துக்கு போறவன் யாருன்னு கேட்டா தேவதத்தன் சொல்றான். அவனை போக வைக்கிறவன் யாருன்னா இன்னொருத்தன். அப்ப என்னாச்சு? இவன் கிராமம் போகிறதுக்கு இவனும் ஒரு காரணம், இவனும் கர்த்தா. அந்த போக வைக்கிறாங்க அவனும் கர்த்தா தான். இதே மாதிரிதான் பாட்டைக்கு பத்திருப்பது சமயகாலம் அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லுவான். ஆனா அவன் பேசாம வந்துட்டு பல பேர் வச்சு பண்ணிட்டு இருக்கான். ஆனா பேர் வந்து வரும். ஏன்னா இதெல்லாம் பிரேரகனா இருக்காங்கிற காரணத்தால். அப்படிங்கிற இடத்துல நாம என்ன சொல்லுவோம்னா குணகர்த்தா 2 கர்த்தா சொல்லுவோம். பிரயோஜிய கர்த்தா, ஹேது கர்த்தா, பிரயோஜன கர்த்தா. பிரயோஜ்ய கர்த்தாங்கிறவன் வாஸ்தவமா செய்யறவன், வேலையை செய்யறவன். சரியா? பிரயோஜன கர்த்தாங்கிறது அவனை தூண்டி வரும், பிரேரணை மாட்டான். ஆனா அவனுக்கு பிரதான கர்த்தான பிரயோஜன கர்த்தா. இன்னொரு பிரதான கர்த்தானா அவன் சொல்லிதானே வேலை நடக்கிறது. அவனுக்கு பிரதான கர்த்தான்னு பேரு. நிஜமா வேலை செய்யற ஆள் இருக்கானே அவனுக்கு குணகர்த்தா. இப்போ யாருக்கு
யாருக்கு இந்த உபநயிதங்கிற விதின்னு சொன்னா உபநயித அத்தியாபயித குணகர்த்தா என்ன பண்ண போறான்? உபநயனத்துக்கு கர்மாவாக போறான், அத்தியனத்தை பண்ண போறான். பிரதானகர்த்தா என்ன பண்ண போறான்? அவனுக்கு உபநயனம் பண்ணி வைக்க போறான், சொல்லி வர போறான், அத்தியனம் பண்ணி வைக்க போறான். இல்லையா? அப்படின்னு அப்ப என்னாச்சு? பிரதானகர்த்தா குணகர்த்தான்னு ரெண்டு பேர். நீங்க சொல்றது குணகர்த்தாவுக்கு விதிங்கிறது. ஆனா இப்ப பிரதான கர்த்தாவாக சொல்லறது பிரதான கர்த்தாவை இருக்கிறதாக இல்லையா? அத்தியாபயிக உபநயிக அந்த நேரு ஸ்ருதியிலேருந்து என்ன அர்த்தம் இருக்கிறதோ அதை எடுத்துக்க வேண்டாம். அதுக்கு ஒரு சொல்ற இந்த மாதிரி ஸ்ருதி இருக்கும், ஆனா நீங்க அதை வேற விதமா வச்சுக்கிறதுக்கு உதாரணங்கள் யதா ஏகயா கிராம காமம் யாகவே இது கிராம காமத்தை யாகூரியதே குணகர்த்திரு வியாபாரः प्राप्तः अनूद्यते तस्य याजनस्य वृत्त्यर्थत्वात् एवं विधापि गुणकर्तृ व्यापारः वृत्त्यर्थत्वेन प्राप्तः अनूद्यते. கிராமகாமகான கிராமம் வேணும்னு ஆசைப்பட்டவன், அப்படி கிராமம் வரணும்னு ஒரு ஆசைப்பட்டான்னா அவனுக்கு ஒரு உதாரணம் தேவைப்படும். என்ன பண்ணினா அவன் கிராமம் இருக்கணும்னு கேட்பான். கேட்டா இந்த யாகம் பண்ண உனக்கு கிராமம் இருக்கணும், கிராமம் ஏற்படும் அப்படின்னு. அப்ப என்ன கிராமகாமம் எதிர்தானே? ஆனா எப்படி இருக்கு? ஏழையா கிராமகாமம் யாகையே இந்த யுக்தியால என்ன கிராமகாமனுக்கு யாகம் செய்ய வேண்டியது. ஆரை பார்த்து சொல்ற மாதிரி இருக்கு, ரிஷியில பார்த்து சொல்ற மாதிரி, வாத்தியாரை பார்த்து சொல்ற மாதிரி, இந்த மாதிரி அவனுக்கு இந்த ரிஷியை பண்ணி அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா இது எப்படின்னா இந்த வாத்தியாருக்கு ஒண்ணும் இல்லை. வாத்தியார் பிறந்த ஒண்ணுல அவன் தான் பிரேரணம் பண்றான். வாத்தியார எனக்கு பண்ணி வைக்கோ அப்படின்னு வாத்தியார் பண்ணி எப்படி தெரியுமா? அவன் பிரேரணம் பண்ணான். உபநயனத்துல மாணவனாக அந்த வாத்தியார்கிட்ட உபதேசம் கேட்கிறான். ஓ குரு ரூஹி ஏன் உபதேசம் பண்ணேன்னு இவங்க எழுதுறான். உபதேசம் பண்ணி தானே வரல, அது மாறி போறது. நமக்கு பாத்திரத்தில் வித்தியாசமா தெரியும். அப்ப என்னாச்சு? வாத்தியாரை பார்த்து அந்த இடமாக கிராமகாமனாக இருக்கிறவன் நீங்க எனக்கு இந்த காரியத்தை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவனாக பிரயத்னம் பண்றான். அப்ப என்னாச்சு? முதல்ல அவன் தான் பிரதான இருக்கான் இல்லையா? ஆனா யாகையே அப்படின்னு இவருக்கு சொல்ற மாதிரி இருக்கு. இவனுக்கு சொல்றது விஷயம் இல்லை, அவன் தான் பண்ணணும்னு அர்த்தம். அவன் பண்ணணும்னா இவன் பண்ணி வைக்கணுமோ அதுக்காக சொல்றது. அங்க எப்படி வந்ததோ யாகம் பண்றதுக்குதான் விதி, யாகனம் பண்றதுல விதி இல்லை. அதே மாதிரிதான் உபநயனத்துல விதி இல்லை, உபகிரமணத்துல விதி, அத்தியாபனத்துல விதி இல்லை, அத்தியனத்துல விதி இல்லை. அத்தியனம் அத்தியாபனம், உபகமனம் உபநயனம், இந்த ரெண்டும் அதே மாதிரி அங்கே வாசமா விதி. அது என்ன தெரியுமா? அது சாட்சாத்த வேதமே சொல்றது இல்லையா? வேதம் ஆருடைய பலனுக்காக விதிக்கிறது அப்படின்னு பாருங்க. பிரேரணை பண்றது வேதம். எதுக்காக நீங்க செய்யறேன்னா இந்த விதிதான் என்ன பிரேரணை பண்றது அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த விதி யாருடைய பலத்துக்காக பிரேரணை பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தெரியும். உபதேசமா இல்லையா? நம்மள இந்த வேலையை செய்ய சொல்றவன் இந்த வேலையால ஏற்படக்கூடிய எந்த ஒரு பலத்தையாவது தனக்கு வரணும் அப்படின்னு நினைச்சு பண்றான்னு சொன்னா அப்ப அது விதி உபதேசம். சரியா? அப்பேற்பட்ட இடத்துல யார பிரேரணை பண்ணறானோ அவன் பிரேரணம் பண்ற அந்த பிரயோஜனம் இருக்கானே அவனை விட கீழ் லெவல்ல நிகிருஷ்டமாக இருந்தானே ஆனால் அது ஆத்மின்னு சொல்லப்படும். அது உத்கிருஷ்டமா இன்னும் இருந்துட்டான்னா அப்ப பிரார்த்தனை யாத்திரை அப்படின்னு சொல்லப்படும். சரியா? அந்த இடத்துல ஒரே மாதிரிதான் பிரேரணம் தான். இப்படி இல்லாமல் இது ரெண்டும் இல்லைன்னா அனுமதியாக இருக்கு. அனுமதி. சரியா? இதுதான் நாலாவது உபதேசம். இதுக்குதான் உபதேசம். பிரேரணம் யாரு பண்ண சொன்னாலோ அவனுக்கு இதனால சுத்தமா கொஞ்சம் கூட ஒரு பலமும் இல்லை. ஆனா எவனை பண்ண சொல்றதோ அவனுக்குதான் பூர்ணமான. அப்படி சொன்னா இதுக்கு உபதேசம். உபதேசம் மதுக்குதான் பூர்ண உபதேசம், பூர்ண பலம் அவனுதான். யாரு பண்ண சொன்னாலும் இதனால அவனுக்கு ஒண்ணும் யார் பண்ண சொன்னா வேறுதான் பண்ண சொல்லியிருக்கு. இதனால அதை விடலாமா? வேறு இது எல்லாமே இருக்கான். யாரும் பண்ண சொல்லி நமக்கு சொல்லுனாமா வெளியேட்டான்னு சொல்லி கொடுத்தா சொல்ல யாரும் அவன் பண்றவனுக்கு தான் அவனை தவிர வேதத்துக்கு ஒண்ணு. அவன் ஆரோக்கியம் சொல்லி உனக்கு ஒரு ரூபான்னு சொல்லி கொடுத்தான்.
இது உபதேசம். एवं विहाति गुणकर्तृव्यापारः वृत्त्यर्थत्वेन प्राप्तः अनुद्यते. ஆக குணகர்த்தவியாபாரம் அனுவாதம் அப்படின்றாங்க. குணகர்த்தா பிரதானகர்த்தாங்கிறத நம்ம பார்த்து வச்சுக்க வேண்டியது. யாரு பிரதானகர்த்தா குணகர்த்தா அப்படின்னு அத்தனைக்கே பிரத்யவதே. இது புதுசாவது வந்து இதுக்கு மேல எதுக்கு தெரியல. நீ சொன்னது இல்லை, நான் சொல்றது நான் வேற கண்டாது வியாக்கியானம் பண்ணணும். युक्तं यादेति प्रधानकर्तृ व्यापार अभिधायिनः यजते परस्य गुणकर्तृ व्यापार अभिधायिनः शब्दान्तरस्य निजः उपादानात् तस्य अविधेयत्वात् प्रधानकर्तृ व्यापारस्य अभिधानम् इह पुनः एकः नयतिः मानवकस्य இது பதம் விட்டு போயிருக்கு. என்ன இருக்குன்னு சொல்லுங்க. ஏகோ நயத்தி மாணவகத்திய வியாபாரம் கதம் புரியாதுன்னு இருக்கேன். சரி சரி, அப்ப அந்த கருத்தை வேண்டாம், இப்படி படிச்சா தெரியப்படும். இஹ புனகா ஏகோ நயத்தி மாணவகத்திய வியாபாரம் புரியாத் ஆச்சாரியவா தெரியாது. இது மாத்திரம் போட்ட உடனே எனக்கு இது இருக்குன்னா அர்த்தம் வர மாட்டேங்குது. எப்படி சொல்ல முடியும்? இப்படியா அப்படியான்னு சொல்ல முடியும். நதாவது மாணவகத்திய லயக்கர்த்தகர்த்தம் கர்மகாரகத்வாத்ய அதः அனதிதேயம் வியாபாரः கதம் நியமியேத. இதுல கொஞ்சம் வியாக்கரணம் உள்ளவர். பசதி பாசதி கச்சதி கமயே ரெண்டு பதம் பார்த்தோம். கச்சதி கமயத்தின் என்ன வித்தியாசம்? கச்சதின்னு சொன்னா அவன் போறாங்கிறது மாத்திரம் தெரியும். கமயத்தின்னு சொன்னா இவன் போகிறதுன்னு ஒண்ணும், இவன் போக வச்சிருக்கு, இவனை பிரேரணை பண்றதுன்னு அப்படியாக ரெண்டு கேட்டு. அப்ப இந்த ரெண்டு கருத்தா கிடைக்கிறான். ஒருத்தன் நான் போகிறேன், இன்னொருத்தான் அவனை போக வச்சிருக்கேன். சரியா? இந்த ரெண்டுல தான் நம்ம வந்து பிரதான கர்த்தா குணகர்த்தான்னு சொல்றோம். பிரதான கர்த்தா குணகர்த்தானா நேரடியாக எவன் அந்த காரியத்தை செய்யறானோ அந்த கிரியைக்கு அவன் தான் நிஜமான கர்த்தா, அவன் பிரதான கர்த்தா. சரியா? எவன் நடந்து போறானோ அவன் வந்து அந்த கவனத்துக்கு இந்த போக வைக்கிறதுன்னு சொல்லாங்க, போகிறது அந்த கிரியைக்கு அவன் முதல் முக்கியமான கர்த்தா. அவன் இன்னொருத்தான் பிரேரணை பண்றான், அவன் வந்து அந்த கிரியைக்கு கவனம் கர்த்தா. ஏன்னா அவன் அந்த கிரியை அவங்ககிட்ட இல்லை, அது பிரேரணை பண்ணினாங்க தவிர இந்த கிரியை அவன் காட்டாக்கா செய்யாதிருக்காலே அவனை அந்த விதத்துல குணகர்த்தான்னு சொல்றான். இப்படியா இருந்திருக்கு. இப்ப இந்த ரெண்டு பதமும் இருக்கிற இடத்துல இவன் செய்யற வியாபாரம் அவன் செய்யற வியாபாரம் தான் கிரியை, வியாபாரம் தான். இவன் சொல்ல கிரியையா அவன் சொல்ல கிரியைன்னு ரெண்டு கிரியை தெரியும் போது ஒரு கிரியையை வச்சு இன்னொரு கிரியை அனுவாதம்னு சொல்லலாம். நீங்க சொன்ன திருஷ்டாந்தத்துல கிராம காமம் யாஜயே எதேக இதுக்கு மேல நிச்சயம் சொன்னாங்க வச்சாக்க யாஜயே அப்படின்னு வரும். அப்ப எதனம் யாஜனம் அப்படின்னு ரெண்டு வியாபாரம், ரெண்டு கிரியை இந்த கிரியை. இந்த ரெண்டும் கிரியை இடத்துல நீங்க உன்னை விட்டுட்டு அந்த பிரதான எதேதான் விவசிடம் அப்படின்னு சொன்னது ரொம்ப சரி. நான் அதுல ஒரு ஆட்சேபமும் தெரியல. ஆனால் உபநயிக்கிற இடத்துல ஒரே ஒரு காப்பிதான் உபநயனம். அதுக்கு மேல ரெண்டு பதம் இல்லை. இந்த எது அந்த நிச்சயம் சொல்லி ரெண்டாவது பிரிச்சு இதுக்கு அர்த்தம் இதுக்கு அர்த்தம்னு ரெண்டு வியாபாரத்தை காண்பிக்கிற மாதிரி உபநயிக்கிறதுல ரெண்டா உடச்சு இந்த உபகமனம் இது பிரதான கர்த்த வியாபாரம், இந்த குணகர்த்த வியாபாரம் அப்படின்னு ரெண்டு கிரியை நாட்டிற்கு இல்லையே என்ன பண்றது? இதை போல அது திருஷ்டாந்தம் ஆகலையே அப்படின்னு இது கேள்வி. யுக்தம் யாதேதி பிரதான கர்த்த வியாபார அபிதாயினோ எததேகே பரஸ்ய குணகர்த்த வியாபார அபிதாயினா சப்தாந்தரஸ்ய நிஜः உபாதானாத். இந்த பிரதான கர்த்த வியாபாரத்தை தவிர குணகர்த்த வியாபாரத்தை சொல்றதுக்காக நிச்சயம் ஒரு பிரச்சனை சேர்ந்து ஒரு பதங்க சேர்ந்திருக்கிறது. பத்தின அவிதேயத்வா அந்த நிச்ச அர்த்த வியாபாரம் விசேஷமில்லை. அதனால பிரதான கர்த்த வியாபாரத்தை அபிதானம் அதனால ரொம்ப கரெக்ட்னு சொல்றது. உபநீதங்கிற இடத்துல ஏகா நயதி ஒரே ஒரு தாத்து மாத்திரம்தான் இருக்கு, அந்த நீச்செல்லாம் இல்லை. இந்த நயதி மாணவகத்திய வியாபாரம் ஆச்சாரியத்துவா ஒரே ஒரு வியாபாரம் ஒரே கிரியை சொல்லணும். அது மாணவன் செய்யக்கூடிய கிரியை சொல்லுமா இல்ல ஆச்சாரியம் செய்யக்கூடிய கிரியை சொல்லுமா? அதான் இது ரெண்டுல ஒன்றுதான் சொல்லணும். ரெண்டு சப்தம் ரெண்டு சொல்லணும்.
ஒரே ஒரு சப்தம் தான் இருக்கு. அப்ப ரெண்டுல ஒன்னதான் தோணும். இரண்டாவது மாணவகத்தை நயத்திற்கு கருத்தும் கர்மகாரகத்வா சப்தம். மாணவகம் இது கர்த்தாவே இருக்கு. ஆனா வாக்கியம் பாருங்க, அந்த வருஷம் பிராமணன் உபநயித்த ஆச்சாரிய நாயகம் அவனை அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்ப அந்த நயத்தி நீதி காட்டுவான சொல்லப்படுற அந்த கிரியைக்கு மாணவன் கர்த்தாவாக காணப்படுறான்னா கர்மகாரகமாகவா? கர்மகாரகமாக. கிரியைக்கு கர்த்தா இல்லை. அப்ப யாருடைய வியாபாரம் அந்த நயத்தில சொல்லப்படுறது? ஆச்சாரிய வியாபாரம். அப்ப அதுதான் இருக்குது. அப்ப யாருக்கு இது விதி? உபநயித்த ஆச்சாரியனுக்கு தான். ஆச்சாரியனை பார்த்துதான் இருக்கும். ரெண்டு வியாபாரம் இருந்தா இவனை பார்த்து ஒரு வியாபாரம் இருக்கிறது, அவனை பார்த்து விதிக்கல, அது அனுவாதம்னு நீங்க சொல்லிக்கலாம். ஒரே ஒரு வியாபாரம் தான் இங்க கிடைக்கிறது இந்த உதாரணத்துல. அதனால நீங்க எப்படி இந்த மாணவ விதியாக சொல்லணும். அத அனபிஜேய வியாபாரா கதம் நியுஜ்யேத மாணவகான்னு இருக்கு. மாணவர்கள் இந்த விதிக்கு எப்படி விஷயமாவான்? சரி, பர வியாபாரிகள் பரகான் யோகம் இருக்குது, ஆச்சாரியர்களுடைய மனநமே சொல்லுது. அந்த விதிக்கு மாணவர்கள் தான் அதுக்கு செய்ய வேண்டிய அதிகாரி எப்படி சொல்ல முடியாது. வியாபாரி புருஷத்தின் யோகா விதின்னு சொன்னா யாருக்கு வீட்டுதோ அவன் தான் செய்யறன்னு தான் அது அர்த்தம். அதுதான் விதி ஏற்படும். மாணவகத்தின் யோகா இது மாணவர்களுக்கு விதியை எடுத்துக்க முடியாது. அப்ப என்னாச்சு? ஏன் பக்கம் வந்து இருக்கும்? தவேவம் ஆச்சாரியகரண விதி பிரயுக்தத்வாத்ய மாத்திர அதிகார சிந்தையா மனசேவையிடையும் விதி. நமக்கு வந்து ரொம்ப கலப்பிக்காத எப்படி அதிகாரம் நமக்கு வந்து சொல்லி குழப்பம் குழம்பிக்காத இருக்கிறது ஆச்சாரியகரண விதிதான் இது அப்படின்னு சொல்லி மாணவகத்தை யோக இது முழுக்க முழுக்க மாணவர்களுக்கு விதிக்கப்பட்டதுதான். ஆச்சாரியனுக்கு இந்த விதிக்கப்பட்டது ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் கூட இல்லை. கதம் எத்தாவது உபநயீத அபிமானதா நியாயதஸ்ய நிருப்யமானः அர்த்தः ஏதாவான் தீயதே ஆத்மானம் ஆச்சாரியம் கர்த்தும் கல்விக்கு ஆத்மசமீபம் ஆன்மீக அத்தியாபனையே பாருங்க. விபரீதங்கிறது அந்த சப்தத்திலேயும் இந்த சப்தத்திலேயும் சப்தத்துக்கு அப்புறம் அர்த்தாத்துக்கிற விஷயங்கள்லாம் இருக்கு. அதாவது சப்தம் நேரடியா ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தம் புரிஞ்சுன்றதுனால நமக்கு சில இதுகள் தானா தெரிஞ்சுக்கும். அதெல்லாம் அர்த்தாத்துல இருக்கும். இது ரெண்டுமா சொல்லிதான் நமக்கு முழுக்க ஒரு அம்சம் இருக்கு. எல்லா இடத்துலையும் அப்படிதான். ஒரு சாமானிய வாக்கியமா இருந்தாலும் நாம புரிஞ்சுக்கிறது சப்தத்திலேருந்து ஒரு பாதி எடுத்துப்போம், பாதி எடுக்கும். அதுக்கு மேல நம்ம கைகளுக்கு சேர்த்துப்போம், சேர்த்து முழுக்க புரிஞ்சுக்குவோம் அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் பார்த்திக சம்பந்தம் சொல்லுவா. அதுல நிறைய விசாரம் பண்ணி தீர்மானம் பண்ணிருக்காரு. இதெல்லாம் எப்படி வருது? எல்லாம் வருது சொல்றதா கதையில பிரம்மசப்தத்திலே விபாத்தியமானத்த நிதிஹிம்சத்வாதியர்த்தாஸ்திரியந்தே அப்படின்னு. அப்ப என்ன அந்த சப்தத்திலேருந்து ஒரு அர்த்தம் கிடைக்கும். அது வந்து அது இருக்கணுமே இருந்தாதான் முடியும். அப்பனா அப்படியே இருக்கணுங்கிறது தானா கிடைக்கும். அதுலேருந்து அது வரும். அதுதான் அர்த்தா. இங்க பாருங்க, உபநயீத அப்படிங்கிற சப்தத்துக்கு உபநயனம் அப்படின்னு அர்த்தம். உபநயனம் அப்படிங்கிறது என்ன? உபன சமீபம், நயனம்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்திப்பது. அவன் எதையோ ஒரு பதார்த்தத்தை, ஒரு இடத்துல இருக்கிற பதார்த்தத்தை இன்னொரு இடத்துல கொண்டு போய் சேர்த்து வைக்கிறது. அது வந்து சேர்றது இல்லை, சேரத்துக்கு உபகமனம் பேரு, அதை சேர்த்து வைக்கிறதுக்கு உபநயனம் பேரு. சரியா? இங்க ஒரு கட்டம் இருக்கு, அந்த கட்டம் ஆணையான்னு சொல்றோம். தெரியுமா? அந்த கட்டம் எனக்கு இந்த பக்கத்துல வரலாம். அதுக்காக சொல்றேன், கட்டம் அங்கேயிருந்து எங்கிட்ட வரணுங்கிறதுக்காக நான் என்ன சொல்றேன், இந்த கட்டத்தை கொண்டு வா ஆணைய. அப்ப என்னாச்சு? கட்டம் அங்கேயிருந்து கொண்டு வந்து இங்க வந்து சேர்ந்து பக்கத்துல வரும். இப்ப கடனா உப வெற்றி, கடன் தானா வராதுங்கிறதுதான் நமக்கு தெரியல. கடன் தான், அது கடன் எனக்கு இங்க வந்து சேரணும். கடன் இங்க வந்து சேர்றதுக்கு அவன் வந்து காரணமா அவன் கொண்டு வைக்கிறான். இந்த ரெண்டு இடத்துல உபநயம் எப்படின்னா, உபநய ஆணைய இந்த ரெண்டு இடத்துலையும் கூட திட்டத்துல வந்து சேர்றதுக்கு காரணமா இருக்கக்கூடிய ஸ்ரீக்கு நயனங்கிறது உபாங்கிறது இந்த சிட்டைங்கிற அர்த்தத்தில் இருக்குது.
அப்ப இது வந்து 2 அம்சம் தானா கிடைக்கும். இதுக்குள்ள என்ன இருக்கு? மாணவகனாக இருக்கிறதுனால அவன் கூட்டு வைக்கிறது, அவன் வருது, அவன் வரத்துக்கு காரணமான வியாபாரம், இந்த மாதிரி 2 சரியா? இதுதான் ஏதாவான அர்த்தம் பிரதியதே ஆத்மானம் ஆச்சாரியன் சக்தியும். இந்த ஆச்சாரியன் தன்னை ஆச்சாரியனாக ஆக்கிக் கொள்வதற்காக தனிக்கு ஆத்ம சமீபம் ஆணிய அச்சாகவே ஒருவனை தன்னிடம் கொண்டு வந்து அவனுக்கு அப்புறம் நம்ம அத்தியாபகம் வேண்டியது அவனுக்கு வேதாத்தியம் தெரிய வேண்டியது அப்படின்னு தெரியலாம். ஏதற்கு சர்வம் விருத்தியர்த்தேன பிராமணத்தை அன்னிதேவ பிராப்தம் நாற்ப விசாதம். அப்ப இந்த அத்தியாபனம் பண்ணி வைக்கிறது, தன்கிட்ட சொல்றது, இதெல்லாம் வந்து விருத்தியில் சொல்லப்படுது. பிராமணனுடைய ஜீவிகா விருத்தி சொல்லப்படுது. ஜீவிகையில சொல்லியாச்சுன்னா அப்ப அது விதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கல்யாணம் விருப்பப்பட்டது தனிமா பண்ணலாம். தவிர கம் அத்தியாபனே விசேஷ ஆகாங்காயாம். சரி, இப்ப இந்த வார்த்தை எப்படி உபயோகப்படுறதுன்னு எப்படி யோசிக்கிறார் பார்க்கணும். இந்த ஆசாமி ஜீவிகைக்காக இந்த மாதிரி அத்தியாபனம் பண்றது கொஞ்சம் விதிக்கப்பட்டிருக்கு. யாருக்கு அத்தியனம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு ஒரு இது வருது. ஏன்னா சாது கட்டணம் யாரோ ஒரு தொடர்பு இருந்தா அவங்களுக்கு பண்ணலாமா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. 10 வருஷம் பிராமணன் இந்த மாதிரி இருக்கிற பையனை நீ சொல்லி வை அப்படின்னு அதுல நியமம் பண்றோம். அதாவது ராகப்பிராப்தமான விஷயத்துக்கு கூட நியமங்கள் சொல்றது. அனசம்பாதிக்கிறதுக்காக வரிசை சொல்லியிருக்கு. அந்த வரிகள் சொல்லணும் அவசியம் தானாவே பட்டது முடியும். அப்படி இருக்கிறது இப்படி பண்ணி இப்படி பண்ணாதேன்னு அதுல இருக்கிற வரிகள் சொல்லி கொடுக்காது. அதான் நியமம் செய்யணும். அதாவது 3 பிரயோஜனத்துலேருந்து சத்திகிரகம் வாங்கிட்டோம், மற்ற வாழ்க்கை வாங்காம் அப்படின்னு சொல்றது என்னாச்சு? இந்த பிரதிகிரகம் எல்லாருமே தானா பிராப்தமாகும். அப்ப இதேது வாங்கி இதேது வாங்காது அப்படின்னு சொல்றதுதான் அதுல உள்ள நியமங்கள். ராகப்பிராப்தமான பிரதிகிரகத்துக்கு நியமங்கள் சொல்லி கொடுக்குது. அந்த விதத்துல ராகப்பிராப்தமான அத்தியாபனத்துக்கு மன்னால் சொல்லி கொடுக்குறது. யாருக்கு சொல்லி கொடுக்கணும்? சிவாஜி சொல்லி கொடுக்குறது. தத்த பிராப்தே வியாபாரன்னு கம் அத்தியாபனே அங்காயாம் பிராமணம் 10 வருஷம் இது விசேஷத்தை விசாரிக்கும் ஏகத்யா. அந்த விசேஷத்தை தெரிவிக்கக்கூடியது 10 வருஷம் பிராமணம் அத்தியாபனம். तत्र प्राप्ते व्यापारे अर्थद्वय विधानं एकस्मिन् वाक्ये न शक्यते वक्तुं वाक्यभेद प्रसंगा. मीमांसा சொல்லுவா, ஒரு விஷயத்தை விதிச்சுன்னு சொன்னா அடுத்த வாக்கியத்துல அந்த விதிக்கு சம்பந்தப்பட்ட 2 விஷயத்தை போதிக்க முடியாது. ஒன்னதான் சொல்லணும். ஒரு வாக்கியம்னா ஒரு விஷயத்தை தான் சொல்லணும். அப்ப 2 விஷயத்தை சொல்ல முடியாது. அதுல வாக்கியபேதங்கிற தோஷம் வரும். அதனால இந்த வாக்கியத்துல அதனால ஆச்சாரியத்துக்கு விஷயம் அப்படி. அதனால ஆச்சாரியனுக்கு இது எந்த விதியும் சொல்லு. ஆச்சாரியனுக்கு என்ன விதி இருக்கணும்னு சொன்னா அவன் வந்து உபநயனம் பண்றதா இருந்தால் இப்படி யோக்கியமான ஒருத்தரை உபநயனம் பண்ண வேண்டியது. 10 வருஷம் பிராமணம். 10 வருஷங்கிறது கொஞ்சம் இது உண்டு. பிராமணங்கிறது விசாரிந்தது அதை மாற்றி அதுதான் தனியா இருக்கு. இன்னொரு வாக்கியம் இருக்கு. இந்த வாக்கியத்துக்கு வேலை இருக்கு. அதான் ஏகாத வருஷம் அது அப்படின்னு இருக்கு. இந்த வாக்கியத்துல பிராமணத்துக்கு சங்கோதம் பண்ண முடியாது. 10 வருஷங்கிறத வாங்கினா கொஞ்சம் இருக்கு. ஆக இதுதான் புதுசா ஒன்றும் விதிக்கவில்லை. ராகப்பிராப்தமான இதுல இந்த விஷயத்தை நியமனம் பண்றது. இவனை நியமனம் பண்றதுக்கு எடுத்துக்க வேண்டியது அப்படின்னா நானும் மாணவகத்தையாவது நகர்ந்து விஷயம் அப்படி அப்படின்னா நீ இப்படி சொல்லிட்டேன்னா மாணவரை பத்தி ஒன்றும் தெரியவே இல்லையே. மாணவர்கள் என்ன பண்ணாலும் இந்த வார்த்தையை சொல்லவே இல்லையே. நீ சொல்லியிருக்கே அத்தீதி குருமகா சொல்லியிருக்கே. மாணவன் என்ன பண்ணுவாங்க? கதம் எதைவ உபநயித சப்ததா ஞானிகஸ்ய ஆத்மானம் ஆச்சாரியம் கர்த்தும் உபநயனேன சம்ஸ்கிருத்ய கஞ்சித் அத்தியாபயேதி பிரதீயதே ததைவ யாகஸ்ருதோ திரவியதேவதா மாத்திர பிரதீதிவது அத்தியனார்த்த உபநயன சம்ஸ்காரியோபி சாமான்ய பிரதீயதே. ஒரு யாகத்தை விதிச்சாச்சுன்னா அந்த யாகத்துக்கு ஒரு தேவத்தை பிரதின்றது இருக்கிறமா இல்லையா? அது இல்லாம யாகமே ஆகாது. வார்த்தைகள் இல்லையே சொன்னா அதுக்கப்புறம் வர இன்னொரு வார்த்தைகள் வருது. இந்த வார்த்தைக்கு ஒரு இருக்கு யாகத்தை பற்றி சொல்றது. இன்னொரு வார்த்தை வந்து அதை சொல்லி கொடுப்போம். ஆக யாகம் திடீர்னு சொன்னாலே அது தானா கிடைச்சிடும்.
அதே மாதிரி உபநயனம் பண்ணதுக்கு ஆச்சாரியனுக்கு சொல்றச்சு இந்த அட்டவட்ட பிராமணன் இருக்காங்க, இவன் உபகமனம் பண்ணது இந்த மாதிரி இவன் ஆச்சாரியன்கிட்ட போகணும் அப்படின்னு அவன் ஆச்சாரியன் இவன் தந்துட்டு அழைக்கணும்னு சொன்னா இவன் போகணுங்கிறது காணாது. அதனால இந்த திட்டாந்தப்படி அவன் போகணுங்கிறது சாதாரணமா தெரியுது. கற்பிக்க பிரேஷாவதா நிஷ்பிரயோஜனை பிரவர்த்தனைக்கும் அகற்றிருவா. இப்படி இருக்கும்போது அந்த மாணவன் புத்திசாலியான மாணவன் நானே இருக்குமா எதுக்கா போனான்னு தெரிஞ்சுதான் அவன் மேல பிரவர்த்திப்பான். நிஷ்பிரயோஜனமான ஒரு விஷயத்துல அவனை பிரவர்த்திக்க வைக்க முடியாது. அதனால என்ன சொல்ல வேண்டியது, வித்தியமானத்தியாகி அத்தியமே அர்த்தாவகோதற்கு அபிஷேகே அர்த்தாவகோதத்துக்காக வரங்கிறது இந்த அவஸ்தையில அவனுக்கு தெரியாது. அர்த்தபூர்த்திகளுக்காக வரவங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியாது. முன்னாடி சொன்ன விதத்துல அதனால அது பிரவೃತ್ತಿ ಹೇಳುವುದು ಅಭಿಷೇಕ ವಿಹಿತಃ ಅವಶ್ಯ ಕರ್ತವ್ಯತಾಂ ಪ್ರತಿಪದ್ಯ ಸ್ವಯಮೇವ ಪ್ರವರ್ತತೆ. அதனால இந்த விதி மூலமாக தான் செய்ய வேண்டிய கடமையும் செய்ய வேண்டியதான் வரணும். இந்த பலத்துக்காக தெரியாதவன் தான் தனக்கு எடுக்கப்பட்ட காரணங்கள் அத்தியாயம் அப்படிங்கிறத மாத்திரம் புரிந்து மாணவன் பிரவர்த்திக்கிறான். அத்தியாபனம் பாப்பாசம் சொல்லுவதுதான் ஏன அஷ்டவருஷம் பிராமணம் உபநயீத இது அஷ்டவருஷோ பிராமணா உபசர்ப்பேர் ஆச்சாரியம் இத்தியர்த்தः. இந்த சத்திஞானார்த்தம் குருமேவாதி விஷயத்துல இருக்கு இல்லையா, அந்த விஜயானார்த்தம்னு விட்டுருவோம். இவன் குருகிட்ட போய்தான் ஆகணும்னு அவனுக்கு இருக்கு. உபசுதன விதி மாதிரி உபகமனம் இருக்கு. கிராமகாமம் யாதேது கிராமகாமம் கிராமகாமம் யாதேன்னு சொல்றதுக்கு நாம கிராமகாமம் எதேக அப்படின்னு வச்சுக்கிறாமா.